ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட க்ரீன் ஆப்பிள் தான் அப்படியே ஹாப்பியாக சூப்பராக மலர்ந்து நிற்குது. இவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் ஆப்பிள். இப்போ தான் வந்து என்னோடய பிளான்ட் மெச்சூர் ஆகி நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நார்மலான ஒரு டப்பில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த டப்லேயே நம்மளுக்கு நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்குது க்ரீன் ஆப்பிள். இந்த பிளான்ட் வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே வளர்ந்த மெச்சூர் பிளான்ட்டு தான். இங்கேயும் இருக்குது. இதுலேயும் நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் வந்துருந்தது. இதை கொட்டிடுச்சு. இங்கேயும் இருக்குது ஒரு க்ரீன் ஆப்பிள். இதுலேயும் வந்து பட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட அமெரிக்கமீலியா திரும்பவும் சூப்பராக ஃப்ளவராக ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கமீலியாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்குது. நாளைக்கு மலர வைக்கலாம். இந்த இளம் வெயிலுக்கும் காற்றுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட பிங்க் ஸ்பார்க்கு திரும்பவும் மலர ஆரம்பிச்சிருக்கு. என்னோடய பேக்ரவுண்டில் கொஞ்சம் வாய்ஸ் கேட்குது. என்னென்னா நம்ம பக்கத்துக்கு உள்ள கும்பாபிஷேகம், அதனால தான். பிங்க் ஸ்பார்க்கோட செகண்ட் டே தான். சூப்பராக தனியாகவே மலர்ந்து நிற்கும். நம்மளோட சாந்தினி லைட்டான ஒரு ட்ரிஸ்லிங் இருந்தது. லைட்டாக மழை பெஞ்சுது. அதனால் எல்லா ஃப்ளவர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பனித்துளி மாதிரி தண்ணி இருக்குது. மலர வைக்கும்போதே தெரிக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட சாந்தினி. ரொம்ப சூப்பராக இருக்கும். அருமையான ஒரு ஸ்மெல்லும். ஆக்சுவலி வந்து எனக்கு தாமரைக்கு இவ்வளோ வாசனை இருக்குதுன்னு முன்னே தெரியாது. நான் இந்த தாமரை செடி வளர்த்தி எனக்கு ஃப்ளவர் வரும்போது தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னும் நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் வரும். பிளான்ட் மெச்சூர் ஆனால் தான் நல்ல பெரிய ஃப்ளவர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் பட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட அகிலா ஒருத்தங்க கொடை பிடிச்சி நிற்கிறாங்க. நாளைக்கு இதுவே மலரும். நான் அகிலாலாம் மலர வைக்கிறதே இல்லை. அதே மாதிரி நம்மளோட மயூரி பெரிய ஒரு பட்டு வந்திருக்கு. இன்னும் பட் எதுவும் காணோம். நிறைய பேர் இது கேட்குறாங்க. டியூபர் வந்திருக்கான்னு தெரியல. வந்ததுன்னா கண்டிப்பாக சேல் கொடுக்குறேன். மழை பெய்கிற டைமில் கொஞ்சம் பார்த்து 2 கையில் மலர வச்சிடணும். மயூரி ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இது வந்து நம்மளோட இந்தியன் ஹைப்ரிட் தான். இதோட ஹைப்ரிடைசர் பேர் அஜிதா பிரதீப். சூப்பராக இருக்கும் மயூரி. நல்ல ஒரு ப்ளூமர் தான் இது. பாருங்கள், நம்ம தொட்டாலே எப்படி மலர்ந்துருச்சுன்ட்டு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல மயூரி. மயூரி அதிதி மாதிரியே தான் இருக்கும். நம்மளோட நம்ம வந்து சாஞ்சு விழுந்துருச்சு. ஆனாலும் பாருங்கள், இன்னும் கலர் வந்து அப்படியே குறையவே இல்லை. சைட்லலாம் இன்னும் நல்ல கலர் இருக்குது. இதில் இன்னும் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இங்கே மட்டும் ஒரு பட்டு காஞ்சி போச்சு. சில நேரம் அப்படி நடக்கும். மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பாருங்கள் இப்படி நின்றுட்டுருக்குது. நம்மளோட பிங்க் மிஸ்ட்டு தான் இது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. இன்னும் கொஞ்சம் வெயில் வரும்போது இது தனியாகவே மலரும். டபுள் ஷேடு ரொம்ப அழகாக இருக்கும். சூப்பரான ஒரு வாசனை. பக்கத்தில் வரும்போதே ஃபுல்லாக பட்டு வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட மிங்க்லியூ ரொம்ப அழகாக பூத்துருக்கு. எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்தது. இங்கேயும் இருக்குது. சூப்பராக இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு கலரு. சூப்பராக இருக்கும். இதுலேயும் தண்ணி பாருங்கள்.
இதோட பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்டு தான் வந்து மிங்கிலியோட அழகே. ஷார்ப்பான ஒரு பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட மிராக்கிள் பாருங்கள், கொட்டுற மாதிரியே இருக்குது. இந்த இதழ் கொட்டுற மாதிரியே ஆயிடுச்சு. இதில் வர தண்ணி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த பெட்டல்ஸை வந்து லைட்டாக இப்படி தொட்டாலே போதும். வெளியில் பெட்டல்ஸ் வந்து 2 கையில் மலர வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இது உங்களுக்கு 2 கையில் மலர வச்சுட்டு காட்டுறேன், இல்லைன்னா எல்லாம் கொட்டி போயிடும். இப்போ வந்து நம்மளோட மிராக்கிளை நான் மலர வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் தரும் மிராக்கிள். நிறைய கண்டினியூஸாக பட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ டியூபர்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக சேல் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். சில பேர் வந்து மிராக்கிளும் பிங்க் க்ளவுடும் ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மாதிரியெல்லாம் இல்லை, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். கலர்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சைஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப தொட்டு பார்க்காம இருக்கிறது தான் நல்லது, கொட்டி போயிடும் இல்லைன்னா. அதே மாதிரி நம்மளோட ஐஸ்வர்யா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அழகாக தனியாகவே மலர்ந்து நிற்குது. ரொம்ப பெரிய சைஸான ஃப்ளவர் வந்திருக்கு இந்த டைம் நம்மளுக்கு. ஐஸ்வர்யாவோட பிளான்ட்டும் நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. இன்னும் நிறைய பட்டு வந்திருக்கு பாருங்கள். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இங்கே இருக்குது, இங்கேயும் ஒரு பட்டு இருக்குது, ஒளிஞ்சிட்ருக்கு பட்டு அடியில். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐஸ்வர்யா. ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. டபுள் ஷேடு வரும், தனியாகவே மலர்ந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட ஜம்போ நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். யூடியூப் மாதிரியே சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் நான். பாருங்கள், இது வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட 1000 இதழ் தாமரை மாதிரியே இருக்கும். அதோட ஒரு நல்ல ஃப்ளவரிங் வெரைட்டி இது. 1000 இதழ் தாமரை வந்து ஹார்டின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அப்படி இல்லை, நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் பாருங்கள். இங்கேருந்து நம்மளோட ஐஸ்வர்யா எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து நித்யா, ஒரு பவுல் வெரைட்டி தான் பாருங்கள். இதுவும் தனியாகவே மலர்ந்துருக்கு. இது நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு பவுல் வெரைட்டி தான். இங்கேயும் ஒரு பட் இருக்குது, தனியாகவே மலரட்டும். நம்மளோட பர்பிள் ஜாய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்மளோட ரெட் ஃபீலிங்கோட ஃப்ளவர் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட நம்ம லைட்டாக மலர வைக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை, இது வெயில் வரும்போது தனியாக கூட மலர்ந்துடும். மலர்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இது கொஞ்சம் வெயில் வரும்போது தனியாகவே நல்லாவே ஓப்பன் ஆகிடும். சூப்பராக இருக்குல்ல. இதுவும் நல்ல ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். எவ்வளோ பெரிய ஒரு புழு உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடுறேன். நம்மளோட எம்பாப்பே சீட் போடோட இந்த ஃப்ளவர் வரவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் மலர்ந்து 2 days ஆகுது. அப்படியே நல்ல க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள் எம்பாப்பே. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் ப்ளூமர் கூட, அழகான வெரைட்டி. அதே மாதிரி நம்மளோட வட்ஸானா இன்னும் கொட்டலை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் பாருங்கள் 2 ஃப்ளவர் அப்படியே இருக்குது. இந்த வட்ஸானாவும் நமோவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நமோவில் வந்து எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகிடுச்சுன்னா, கலர் வந்து அதில் கொஞ்சம் நல்லா ரெட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பிங்க் ஷேட் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட அதிதி தான். இங்கே ஒரு பட்டு இருக்குது. பட்டு கூட பாரு ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. நம்ம மலர வச்சிடலாம். இது பாருங்கள், பட்டில் கூட ஏதோ ஓட்டை போட்டுருச்சு பாருங்கள். நம்மளோட அதிதி தான் நான் இப்போ மலர வச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு சூப்பர் ப்ளூமர் தான் நம்மளோட அதிதி. நல்ல பெரிய பெரிய பூ தரும். இந்த பூவே ஒரு 4 நாள் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது தனியாக மலர்ந்தது. இது இப்போ நான் மலர வச்சேன். வெளியில் இருக்கிற இதிலெல்லாம் வந்து புளி சாப்பிட்ட மாதிரி இருந்தது, நான் மலர வச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட அதிதி. நம்மளோட வைடூரியாவோட செகண்ட் டே தான். ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளவர் தான் நம்மளோட வைடூரியா. இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி இன்னும். ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் டேயில் பார்த்துட்டிங்கன்னா எல்லோ ஷேட் இல்லாமல் இந்த பெட்டல்ஸோட டிப்பில் எல்லாமே ஒரு லைட் பிங்க் ஷேடு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அமோர்ஜியா பாருங்கள், தனியாகவே மலர்ந்து நிற்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு அமெரிக்க மீலியாவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அமெரிக்க மீலியா ஹால் விழுந்துருச்சு, அதனால் நம்ம வேணால் இதை வந்து இப்போ மலர வைக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
குட்டியாக இருக்கும் இதோடய ஃப்ளவரு. மெச்சூர் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஏன்னா இது ஒரு பவுல் வெரைட்டி, ரொம்ப பெருசான ஃப்ளவர்ஸ் வராது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வரும். பாருங்கள், இதுவும் அமெரிக்க மேலியா தான். இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல் இருக்குது. கலர் கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஆக்சுவலி வந்து அமெரிக்க மேலியாவை ப்ளூமிங் மெஷின் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, இது ஒரு ஹார்டி வெரைட்டி தான் அமெரிக்க மேலியா. ஹார்டினா பூக்காத வெரைட்டி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது ஹார்டியாக இருந்தால் கூட நம்ம ஊரோட கிளைமேட்டில் நல்ல ஃப்ளவர் ஆகும். வச்ச 10 நாள்லேயே பட்டு வரும். இது வந்து நம்மளோட ஒரு வாட்டர் லில்லி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ப்ளூ ஷேடில் இருக்கிறது. அதே மாதிரி நம்மளோட தவீக்கன் பாருங்கள், இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்திருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இருக்கும் தவீக்கனுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்மளோட புல்சை தான். சூப்பரான ஒரு வெரைட்டி. இங்கேயும் ஃப்ளவர் இருக்குது. இன்னும் பட்டு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்மளோட டார்சன் இன்னும் வந்து மலரில். பிங்கு ஷேடு வந்து ஒயிட்டாக இருந்தது, இப்போ வந்து நல்ல பிங்குக்கு ஷேடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கலரு ரொம்ப சூப்பரான ஒரு கலர். நல்ல பெரிய ஃப்ளவர்ஸ் வரும். இதுதான் இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளவரு. இன்னும் பட்டு இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லாட்டஸ் பற்றியும் வாட்டர் லில்லி பற்றியெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கவும், அதே மாதிரி டியூபர்ஸ் எல்லாம் வாங்கி பிளான்டிங் பண்ணவும் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா வீக்லேயுமே வந்து சேல் வீடியோஸ் போடுவோம். அதே மாதிரி நம்மள்கிட்ட எப்போவுமே டியூபர்ஸும் அவைலபிளாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.